பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊர் செல்வதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அப்துல் காதரிடம் கேட்கலாம். அப்துல் காதர், நாளை மறுதினம் பொங்கல் பண்டிகை வரும் நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக ஒரே நேரத்தில் படையெடுத்திருக்கிறார்கள். இதனால் தாம்பரம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. எவ்வளவு நேரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது, எந்த அளவிற்கு ஏற்பட்டிருக்கிறது, முழுமையான விவரங்களை சொல்லலாம். சூர்யா, நாளை மறுநாள் பொங்கல் பண்டிகையானது தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொங்கல் பண்டிகையொட்டி 5 நாள் தொடர் காரணமாக பல்வேறு மக்கள் சென்னையில் இருந்து தங்களுடைய சொந்த ஊருக்கு புறப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு அதிக அளவிலான வாகனங்கள் சென்னையிலிருந்து புறப்படுவதால் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியாக கடுமையான ஒரு வாகன நெரிசலானது காணப்படுகிறது. குறிப்பாக பல்லாவரம், தாம்பரம், குரோம்பேட்டை, பெருங்குளத்தூர், வண்டலூர் ஆகிய ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது காலை முதலே இருந்து வந்தது. தற்போது இன்று சனிக்கிழமை என்பதால் அலுவலகம் முடித்து பெரும்பாலானோர் தங்களுடைய சொந்த ஊருக்கு தற்போது புறப்பட்டு வருகின்றனர். இருசக்கர வாகனங்கள், கார்கள் மற்றும் அரசு பேருந்துகள் போன்றவற்றில் பொதுமக்கள் இங்கிருந்து சென்று கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலை நாம் காண முடிகிறது. அதே ஒரு பக்கம் சொந்த ஊருக்கு செல்வதால் கடுமையான ஒரு போக்குவரத்து ஏற்படும் அதே சூழ்நிலையில், மறுபுறம் சென்னை வாசிகள் தங்களுடைய பண்டிகை காலங்களுக்காக பர்ச்சேஸ் செய்வதற்காக, பொருட்கள் வாங்குவதற்காக தாம்பரம் சண்முக சாலை, ராஜாஜி சாலை, அதுபோல குரோம்பேட்டையில் பல்வேறு இடங்களில் பொருட்களை வாங்குவதற்காகவும் கூட்டம் அலைமோதுகிறது. இதன் காரணமாகவும் அந்த கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலை நாம் காண முடிகிறது. தற்போது போக்குவரத்து போலீசார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் ஓரளவு போக்குவரத்து நெரிசலின்றி வாகனங்கள் சென்று கொண்டிருந்தாலும் உட்புற சாலைகள் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலை சந்திக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலானது இரவு 10 மணி வரை இருக்கும் என போலீசார் கணிக்கிறார்கள். தொடர்ந்து பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். சூர்யா, பொங்கல் பண்டிகையை ஒட்டி பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் தாம்பரம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி அப்துல் காதர். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் முன்பதிவு செய்யப்படாத பேருந்துகளுக்காக பயணிகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக பல்வேறு பகுதிகளில் காத்திருக்கிறார்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் திரைப்படத்தில் நீங்கள் எப்படி சுனாமி நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு தம்பி ரெடி ஸ்டார்ட் ஐயா ஜி கே வாசன்